காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் சர்வ தியாகம்னுவா, அந்த மாதிரி எல்லாமே பகவான் தான் அப்படின்னு பகவான் மேலே பிரீதியோட அம்பரீஷன் அப்படிங்கிறத ஒரு மன்னனுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புத சம்பவங்களை பார்த்தோம். பகவானே பிரீத்தி அடைஞ்சு தன்னுடைய சக்கரத்தையே அவனுக்கு கொடுத்து அவனை காப்பாற்றினதை பற்றி பார்த்தோம். அந்த காலத்தில் நாங்கள்லாம் சிறு வயசில் இருக்கும்போது இந்த அம்பரீஷன் கதையெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லி வளர்ப்பா எங்களை. எதுக்குன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த பக்தி ஏற்பட்டு நமக்கெல்லாம் நற்குணங்கள் நல்ல சிந்தனைகள் ஏற்படும். அதனால் அந்த காலத்தில் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தா. இப்போ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது குரோதி வருஷம், தமிழ் வருஷம் பிறந்திருக்கு. இந்த குரோதி வருஷத்தில் என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா, கிரகணமே கிடையாது, ராகு பயிற்சி இல்லை, கேது பயிற்சி கிடையாது, சனி பயிற்சியும் கிடையாது. ஆனால் குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது. குரு பகவானை பொறுத்தவரை சுபக்கிரகம். குரு தன்னுடைய பக்தனை தூக்கி 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 உச்சத்தில் கொண்டு போய் வச்சுடுவார். குரு பக்தியோடு ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அப்படிப்பட்டவர் தான் குரு. நன்மை பண்ணுறதுலே ஈடுபாடு கொண்டவர், கோபமே இல்லாதவர் குரு பகவான். அந்த குரு யார், அவர் பண்ணக்கூடிய நன்மைகள் என்ன, அவர்கிட்ட இந்த நன்மையை அடையிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். குரு பகவானுக்குன்னு கோவில் ஸ்தலங்கள் இருக்குது, விசேஷ ஸ்தலங்கள். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தலம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு என்ன பேர்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். கிரகங்கள்லேயே சுப கிரகமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நன்மைகள் மட்டுமே பண்ணுறதில் ஆர்வம் கொண்டவர் குரு பகவான். குரு பகவானை நம்பினா போகிறோம், வேறு யாரையுமே நம்ப வேணாம்னு சொல்கிறது. குரு பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு கல்வியை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பார், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பார், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எல்லாத்துக்கும் மேலே ஞானத்தையே கொடுப்பார். ஞானம் கொடுக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு தான் உண்டு. இந்த குரு பகவான் யாருன்னு கேட்டால், பிரம்மா உலகத்தை படைக்கிறதுக்காக அவர் மானச புத்திரர்கள் அப்படின்னு ஒரு 9 பேரை வச்சுருந்தா. அந்த மானச புத்திரர்களில் ஆங்கீரச முனிவர்ன்றது ரொம்ப சிறந்த ஒரு முனிவர். அவருக்கும் வசுதா அப்படிங்கிற அவருடைய மனைவிக்கும் பிறந்தவர் தான் இந்த குரு பகவான். வியாழன்னு பேர், பிரகஸ்பதினு பேர். ஈடு இல்லாத வேத விற்பன்னர், கலைகளை ஈடுபாடு கொண்டவர். நிறைய அவருக்கு தெரியாத கலைகள் கிடையாது, அவருக்கு தெரியாத வேதமே கிடையாது. அப்படிப்பட்ட குரு பகவான் ஈஸ்வரனை குறித்து கடுமையாக தபஸ் பண்ணுறார். வருஷக்கணக்காக தபஸ் பண்ணுறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10,000 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்லிருக்கு. அந்த காலத்தில் அவள்லாம் அப்படி இருந்தால். அப்படி அவர் ஏகாக்கிர சிந்தனையெல்லாம் அடக்கி அவ்வளோ தூரம் உத்கர்ஷமாக அவர் தபஸ் பண்ணார். அதை பார்த்து பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டு அவருக்கு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து, நீ இந்த மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தி இப்படிப்பட்ட பெரிய ஒரு தபஸை பண்ணதுனால நீ நீண்ட புகழோடு, காலம்பூரா நீண்ட புகழோடு இந்திராதி தேவர்களுக்கு குருவாக இருக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அவர் அனுப்பிச்சிட்டார். அதனால் இந்திராதி தேவர்களுக்கு குருவாக ஆயிட்டார் இவர் குரு பகவான். குருன்னு பேரை தான் பிரகஸ்பதி, வியாழன்னு பேர் அவருக்கு. பிரகஸ்பதியினுடைய அருள்னால தான் இந்திரனும் தேவர்களும் சகல சௌபாகியங்களும் பற்றி வாழ்ந்தாரப்பா. இந்த குரு பகவான் நவக்கிரகத்தில் வடக்கு திசை பார்த்து இருக்கக்கூடியவர். அவர் ஒரே ஒரு கிரகம் வடக்கு திசை பார்த்து இருக்கிறது குரு பகவான் தான். பொன்னிற ஆடை அணிந்திருப்பார். அவருக்கு உலோகமும் பொண்ணு தான். கல் புஷ்பராகம். அவருக்கு கொத்துக்கடையில் சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப பிரீதி. தயிர் சாதத்தை நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவார். யானை தான் அவருக்கு வாகனம். சதுர்புஜம்னு 4 ஹஸ்தம், 4 கைகள் அவருக்கு. தண்டும் கமண்டலமும் ஜபமாலையும் வச்சுட்டு 3 கரத்தில் இருக்கா. ஒரு கரம் அஸ்தம், அபயஸ்தம். அதாவது அவர் சன்னியாசனுக்கு உண்டான
கையில் ஆபரணங்கள்லாம் வச்சுருந்தா கூட அபயஸ்தத்தோடு இருப்பார். அவருடைய குணம் என்ன? அவங்களை அபயம் கொடுக்கறது, பக்தர்கள்லாம் காப்பாற்றுறது, வாங்க உங்களை நான் காப்பாற்றுறேன்னு. அப்படிப்பட்டவர் அவர். ரொம்ப நற்குணம் கொண்டவர், அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் குரு பகவான். அவர் ஒரு ஜாதகத்தில் 16 வருஷங்கள் இருப்பார். ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் ஒவ்வொரு வருஷம் இருந்துட்டு 12 வருஷம் முடிஞ்சிட்டு 13ஆவது வருஷம் திருப்பி அவர் பயிற்சி அடைவார், இன்னொரு ஸ்தானத்துக்கு போவார். அதுதான் குரு பயிற்சின்னு பேர். 12 வருஷம் ஆனால் அந்த சக்தி போய்டும்னு சொல்லி ஈஸ்வரன் மக்களுக்கு நன்மை பண்ணுறதுக்காக பல அவதாரம் எடுத்தார். அதில் ஒரு அவதாரம் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை தொழுதா கல்வி, செல்வம், ஞானம் கிடைக்கும். ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தி குரு பகவான், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தேவதை உண்டு. குரு பகவானுடைய தேவதை தட்சிணாமூர்த்தி. அதனால் தட்சிணாமூர்த்தியை தொழுதாலும் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்லாம் கிடைக்கும். குரு பகவானை தொழுதாலும் தட்சிணாமூர்த்தி இந்த பலனை கொடுப்பார். கல்வியை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். அதனால தான் குழந்தைகள்லாம் பரீட்சை நேரத்தில் புஸ்தகங்கள்லாம் எடுத்துன்னு போய் தட்சிணாமூர்த்தியை வச்சு தட்சிணாமூர்த்தியை வணங்குவாள். அதே மாதிரி வைஷ்ணவாளுக்கும் ஹயகிரிவர் இருக்கார், விஷ்ணுனுடைய அம்சம் அவர். அவரும் கல்வியும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர். இது இந்த ஈஸ்வர அவதாரங்களில் கிரகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நன்மை, அவ மூலியமாக கிடைக்கக்கூடியது. குரு பகவானை பொறுத்தவரை எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த நல்லதை பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு லக்னத்தில் இருந்தால் அவர் நல்ல புத்திசாலியாக இருப்பார், நேர்மையானவனாக இருப்பார், தீர்காயுசு இருப்பார். தீர்காயுசுனா அவருக்கு 100 வயசுனா 100 வயசு அவர் இருப்பார், உயிரோடு இருப்பார். அதே மாதிரி 2வது இடத்துல இருந்தால் ரொம்ப 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 பாக்கியம் பண்ணுவார், சொல்ல முடியாது செல்வம் கொழிக்கும் அவருக்கு. அதே நேரத்தில் தர்ம சிந்தனை இருக்கும், நிறையா தர்மம் பண்ணுவார். அவர் அறிவாளியாக இருப்பார், நியாயத்தோடு நடந்துப்பார், புகழ் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், எல்லா விதத்திலும் சிறந்து விளங்குவார். 2வது ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம். 4வது இடத்துல இருந்தார்னா சொந்த வீட்டில் இருப்பார், நிலபலங்கள் இருக்கும், புகழ் செல்வாக்கெல்லாம் இருக்கும். 5வது இடத்துல இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும், அழகான குழந்தை, அறிவாளியான குழந்தை பிறக்கும். 7வது இடத்துல இருந்தால் நல்லவராக இருப்பார், எப்பவும் சந்தோஷமாக இருப்பார். 9வது இடத்துல இருந்தால் செல்வம் நிறையா இருக்கும், தர்ம சிந்தனை இருக்கும், தெய்வ பக்தியும் இருக்கும். 10வது இடத்துல குரு இருந்தாக்க போகும்போது அவர் அப்படி எல்லோரும் பார்த்துட்டு தான் போக. அதாவது ஒருத்தர் அவர் எங்கேயான உட்காந்தா அவரை திரும்பி பார்க்க தோணும், அந்த அளவுக்கு அழகோடு இருப்பார். அதே நேரத்தில் அவர் விதவிதமாக சாப்பிடணுங்கிறதுல ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். 11வது இடத்துல குரு இருந்தால் அவருக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கும், க்ஷேமமாக இருப்பார், சுபிட்சமாக இருப்பார். இதில் சில இடங்களை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், சொல்லாமல் விட்டுட்டேன்னா அந்த இடத்துல குரு இருந்தாலும் அந்த அளவுக்கு நன்மை கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணுன்னா குருக்கு பிரீதி பண்ணணும். குருக்கு பிரீதி பண்ணுறதுக்கு ஒரு ஹோமம் பண்ணலாம். வியாழக்கிழமை அன்றைக்கி குருக்கு ஹோமம் பண்ணால் அவர் பிரீதி அடைவார். நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணால் பிரீதி அடைவார். இந்த மாதிரி அவர் பிரீதிக்கான காரியங்களை நம்ம பண்ணோன்னா அவர் நல்லது மட்டும்தான் பண்ணுவார். ஜாதகத்தை பொறுத்தவரை நல்லதே இல்லாத ஜாதகம் இருக்குது ஒருத்தருக்குன்னு வச்சுங்கோ, அவர் ஜாதகத்தில் சுப கிரகங்களே இல்லை, நல்லதே இல்லை அவருக்கு. ஆனால் குரு பார்வைப்பட்டால் எல்லாம் நல்லது நடக்கும். குருக்கு அந்த சக்தி உண்டு. ஜாதகத்தில் எல்லாமே நல்லது இருக்குது, குரு பார்வைப்படலைன்னா அவளுக்கு நல்லதே நடக்காது. குருனுடைய சக்தியே தான். குரு நல்லது மட்டுமே பண்ணக்கூடியவர், அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல். குருவை நம்ம போய் வியாழக்கிழமையில் தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு பிரீதியான ஒரு வஸ்திரத்தை சாத்துறது, அல்லது தைசாத நைவேத்தியம், மூக்கு கடையில் நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் குரு மூலியமாக நமக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கிறதோடு கல்வி கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், எல்லாத்துக்கும் மேலே ஞானமே கிடைக்கும். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். குருக்கான முக்கிய ஸ்தலம் ஆலங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலில் நடக்கக்கூடிய முக்கிய விஷயத்தை பார்ப்போம். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி. शंकर जय जय शंकर